அதே மாதிரி ஓரமாக உட்காருங்க சார். இது ஓரமாக உட்காருங்க. ஒரு நிமிஷம் சக்தி பிரியா வாங்கம்மா. சாப்பாடெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோங்க இருங்க. இல்லைம்மா அது அவங்களுக்கு தான் சொல்லணும். போதும் இவங்களுக்கு கடைஞ்சல் போதும். அனைவரும் என்னோட பேர் ஆறுமுகம். நான் ஊட்டியிலிருந்து வரேன், நீலகிரி மாவட்டம். போன வருஷம் இதே இடத்துலலாம் இங்கே பக்கத்துலலாம் ஒரு மண்டபம் இருக்குது. அதில் தான் இந்த அறக்கட்டளையே ஓப்பன் பண்ணோம், துவக்கி வச்சோம். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்கன்னாக்கா எனக்கு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் தான் நினைக்கிறேன். மோடி அறக்கட்டளையை சேர்ந்து எவரெஸ்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட 55 வண்டிகள் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியெல்லாம் வந்து ராஜேஷ், செல்வகணி, சார்லஸ், முத்து, எவரெஸ்ட் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சி தான் இது மொத்த பேருக்குமே இந்த வண்டியை கிடச்சிருக்குது. ஒரு ட்ரிப்பும் இப்போ நாங்கள் போவோம் 40 கிலோமீட்டரு வண்டி எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் இது பண்ணுறோம். திருப்பி ரிட்டர்ன் 40 கிலோமீட்டரு. அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தாவே 3000 ரூபா கிட்ட ஆகும். இதை ட்ரைலர் மூலிமா கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் நான் வழங்கியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து செல்வகணிக்கும் இந்த ராஜேஷுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கம். என் பேர் முனைவர் விஜய். நான் திருவள்ளூர் மாவட்டம் விடிவெள்ளி திருநங்கைகள் நலவாழ்வு சங்கத்தில் ஒரு 1500 திருநங்கைகளுக்கு நான் மாவட்ட தலைவர். ஆண்முகையா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் கூப்பிட்ருக்காரு. அவர் மூலிமா தான் செல்வர் கனியாயாவும் உங்கள் டாக்டர் எனக்கு பார்க்காங்க ஒரு ப்ரோக்ராமில். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகான்னு சொல்லுவாங்க. அதான் இந்த நிகழ்ச்சி. காலையிலே சொல்லிட்டார் எப்படின்னா எங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறவங்களே பக்கத்தில் இருக்கீங்க. சேவைன்றது எல்லாமே ஒரு சேவை தான். காலையில் வந்து கொஞ்சம் நீங்கள் சமையல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பெருமைக்கு சொல்ல வரல, கண்டிப்பாக நாங்கள் வருவோம்னு சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பெண்ணு வந்து என்னோடய சிஸ்டர் வந்தாங்க, திருமதி கமலா, மேரி திருநங்கை வந்தாங்க, பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்வகண்ணன் சார் அவர்களுக்கு, ஆறுமுகம் சார் மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இதே தினம் கடந்த வருடம் இதே போல இந்த அறக்கட்டளை திறப்பு விழாவில் அன்று கூப்பிட்டுருந்தாங்க. அன்றைக்கும் செல்வகண்ணன் சாருக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். மிக சிறப்பான முறையில் அன்றைக்கும் நடைபெற்றது. இன்றும் அதே போல் 40 பேருக்கு ஸ்கூட்டி வழங்குவதாக நீங்கள் வரணும், ஊட்டியிலேருந்து வரணும் மேடம் சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்திருக்கோம். அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அனைவரும் இதே போல் செல்வகண்ணன் சாருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த அறக்கட்டளையை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்த மோனிகா அறக்கட்டளை மேலும் மேலும் சிறப்பான முறையில் இப்போ அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவருடைய தன்னால் அவர் எவ்வளோ முயற்சி எடுத்து முன்னுக்கு வந்திருக்கிறாங்கன்றது இதுவே ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு எல்லாம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இப்போ வந்து ஒரு சின்னதாக தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு. இந்த ஸ்டெப்பை பார்த்து அவரும் மேலும் வளரணும், ப்ளஸ் நீங்களும் நல்லபடியாக வளரணுன்றது தான் இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம்.
நீங்கள்லாம் வந்து நினைக்கிறீங்க நம்மளாம் மாற்றுத்திறனாளிகள் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து ஒருத்தராக வெளியே வந்தீங்கன்னாவே நிறைய பேரை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் கொண்டு வர முடியும்னுட்டு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. அது உண்மையிலேயே ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த சிறப்புக்கு ஒரு வகையில் நான் சொந்தக்காரன் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டுவதில் பெருமைப்படுகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்த்தால் ஒரு உண்மை புரியும். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே 1992-96 வரை உள்ள சட்டமன்ற நடவடிக்கை குறிப்பேடுகளை பதிக்கின்ற போது ஒரு உண்மை புரியும். உடல் ஊனமற்றவர் என்றுதான் அப்பொழுதுதான் சொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்று முதலில் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தது பேராசிரியர் மரிமுகாசியார். 60 அதே மாதிரி ஓரமாக உட்காருங்க சார். இப்படி ஓரமாக உட்காருங்க. ஒரு நிமிஷம் சக்தி பிரியா வாங்கம்மா. சாப்பாடெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டோங்க இருங்க. தேங்க்யூ சார். இல்லைம்மா அது அவங்கள்ட்ட சொன்னோம். போதும் இவனுக்கு கடைஞ்சல் போதும். மோடி அறக்கட்டளையை சேர்ந்து எவரெஸ்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட 55 வண்டிகள் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியெல்லாம் வந்து ராஜேஷ், செல்வகனி, சார்லஸ், முத்து, எவரெஸ்ட் தலைவர் இவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சி தான் இந்த மொத்த பேருக்குமே இந்த வண்டியை கிடச்சிருக்குது. ஒரு ட்ரிப்பும் இப்போ நாங்கள் போவோம் 40 கிலோமீட்டர் வண்டி எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் இது பண்ணுறோம். திருப்பி ரிட்டர்ன் 40 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தாவே 3000 ரூபா கிட்ட ஆகும். இது ட்ரைலர் மூலிமா கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் நான் வழங்கியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து செல்வகனிக்கும் இந்த ராஜேஷுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்குலாம் தேங்க்ஸ் சொல்லணும். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஐயா சேனானி சார் அவர்களுக்கும் எவரெஸ்ட் அறக்கட்டளைக்கும் நன்றி. இந்த விழாவிற்கு பல அறக்கட்டளைகளிலிருந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி நாங்கள் பல விழா நடத்தும் போது இதே உங்களுடைய ஆதரவு எல்லாமே எங்களுக்கு தரும்படி நாங்கள் எல்லாரும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்டு போங்க கண்டிப்பா.